Daily. Taste the Daily. டெல்லியில் நடந்து முடிந்த தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் பாஜக அங்கே வந்திருக்கு சார். ஸோ அந்த மத்தியில் நடந்த அந்த தேர்தலோட ரிசல்ட்டை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறோம் சார் இந்தியாவோட? வெதர் ஊருக்கு ஒரு மாதிரியாக மாறும். சில ஊரில் குளிர் இருக்கும், சில ஊரில் இருக்கும். அதனால அரசியல் தட்பவெட்ப நிலைமைக்கு ஏற்ப அங்கே அரசியல் நடக்கலாம். ஏன்னா குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாமரை மலராதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு மோடி இந்த வெற்றிக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காரு, தாமரை மலராத இடங்களே இந்தியாவில் கிடையாது, தாமரை மலராத இடங்களே இந்தியாவில் கிடையாது சொல்லியிருக்காரு இந்த வெற்றிக்கு பிறகு. ஏதாவது உறுதி மலரலாமா ஒரு மலர் செய்யலாமா நமக்கு தெரியாது. தமிழகத்தில் தாமரையை மலர் வைக்க மோடியாலும் முடியாது, அந்த கூட்டத்தாலும் முடியாது. இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் டெபாசிட், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. ஏன்னா சமீப நாட்களாக பெரியாரை பற்றி பேசிட்டு வந்தாங்க. பெரியார் மண்ணில் தான் அந்த தேர்தலே நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இதன் மூலமாக என்ன தெரியும்? அவங்க அவ்வளோ பணம் போயிடுச்சுன்னா கவலைப்பட மாட்டாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. டெபாசிட்டு போகுது வருது, எதை பற்றி கவலைப்படாது. அவங்க ஒரு பொழுதுபோக்கு பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் சொன்னீங்க வேண்டியவர்களுக்கு நிதி கொடுக்குறாங்க, வேண்டாதவர்களுக்கு வளர்ச்சி இறந்த மாநிலம் அப்படின்னு நிதி ஒதுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இது தொடர்ச்சி நீடிச்சுட்டே இருக்குல்ல, இது சம்மந்தமாக வலுவான நம்ம சைடு ஏதாச்சும் அழுத்தம் இது மாதிரி இருந்தும் சும்மா இருந்துட முடியாது, இது மாதிரி அவங்களும் இருந்துட முடியாது. இதுக்கு ஒரு பரிகாரம் காண வேண்டிய நிலை உருவாகும். சரி, ஏன்னா மத்தியில் காங்கிரஸ் தோத்துருச்சு, இப்போ டெல்லியிலையும் 0 இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த சைட்ல இருந்து என்ன ப்ரெஷர் கொடுக்க முடியும் சார்? ஏன்னா மாறும்னு சொல்றீங்க. அதை நான் உங்கள்கிட்ட என்ன எப்படி எல்லாம் கொடுக்க போறேன் இங்கே சொல்லுவோம். நாங்கள் செயற்குழு பொதுக்குழு நடவடிக்கை தமிழகத்தில் புதியதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது தான் முதல்வர் வேட்பாளர். அந்த அணி பின்னாடி மற்ற அணிகள் போக வாய்ப்பு இருக்குன்ற ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல சார்? நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.